வணக்கம் நண்பர்களே. வெறும் 2 கிராம்பு தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு என்னென்ன நடக்கும் தெரியுமா? செரிமானம் முதல் ஆண்மை பெண்மை சக்தி வர பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடியது கிராம்பு. இன்னைக்கு இந்த வீடியோல கிராம்பு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் கிராம்பை சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டால் முழுமையான பலன்கள் உடலுக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கிராம்புங்கிறது சைஜீனியம் அரோமேட்டிக்கம் என்ற மரத்துடைய உலர்ந்த மொட்டுக்கள் தான் கிராம்பு. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா யூஜினால், மெக்னீசியம், விட்டமின் கே, நார்ச்சத்து, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இதுதான் உடல்ல பல்வேறு நன்மைகளை நமக்கு அளிக்குது. கிராம்பு பயன்படுத்துறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. பல நோய்களுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா குரோனிக் இன்ஃப்ளமேஷன் தான், அதாவது உடல் அலர்ஜி. இந்த அலர்ஜி தான் பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் கிராம்பில் இருக்கக்கூடிய இந்த யூஜினால் அதை குறைக்கும் தன்மை கொண்டது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. மூட்டு வலி ஏற்படுறதுக்கு காரணம் அலர்ஜி. ஸோ சிலருக்கு மூட்டு வலி ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பது இந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன், அலர்ஜினால. சிலருக்கு என்னன்னா மூட்டுகளை சுற்றி வலி வீக்கம்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதனால கண்டிப்பாக வயதானவர்கள் கிராம்பை பயன்படுத்தும் போது மூட்டு வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வலிகளுக்கு ஒரு நிவாரணியா கிராம்பு. அடுத்து இரண்டாவது நன்மை, செரிமானத்திற்கு கிராம்பு பயன்படுதுங்க. உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம சிறிதளவு கிராம்பை எடுத்து வாயில போட்டு, அதாவது சிறிதளவுனா என்னன்னா 2 கிராம்பு தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ 2 கிராம்பை எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா மெண்டுட்டா வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம் இது எல்லாமே சரியாயிரும். சிலருக்கெல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டாவே அவங்களுக்கு வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க கிராம்பை நல்லா வாயில போட்டு நல்லா மெண்டுட்டா அது செரிமான என்சைமை தூண்டுறதுக்கு பயன்படும். ஸோ செரிமான என்சைம் நல்லா தூண்டப்பட்டுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட எல்லா உணவுகளுமே சூப்பராக செரிமானம் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு செரிமானத்திற்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இயற்கையாகவே கிருமி எதிர்ப்பு தன்மை இருக்குதுங்க. இதனால வாயில இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. இன்னும் நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம், அதாவது கெட்ட ஸ்மெல் அடிக்கும். அவங்க ப்ரஷ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, நல்லாவே ப்ரஷ் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வாயில் ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் கெட்ட பாக்டீரியாக்கள் அவங்க வாய்க்குள்ளே இருக்கிறதுனால தான். அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கிராம்புக்கு இருக்குது. ஸோ வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், இல்லை வீட்டில் சாப்பிட்டு வெளில போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு பிறகு 1 கிராம்போ இல்லை 2 கிராம்போ வாயில் போட்டு நல்லா மெண்டுட்டிங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு வெளியில் வரவே செய்யாது. ஸோ அதுக்கும் கிராம்பு பயன்படுது. அப்புறம் ஈர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கிராம்பு பயன்படுது. ஸோ வாய் சம்பந்தமாக நம்ம கிராம்பை பயன்படுத்தலாம். அடுத்து பல்வலியா ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். நம்ம வீடுகளிலே திடீர்னு பல் வலிச்சோடனே நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிராம்பை எடுத்து பல் வலிக்கிற இடத்துல வச்சு கடிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அது ஏன் நிற்கிது அப்படின்னா அந்த யூஜினால் தாங்க. ஸோ யூஜினால் தான் நம்மளுக்கு அந்த பல் வலியை சரி பண்ணுறதுக்கு, வலியை நிப்பாட்டுறதுக்கு பயன்படுது. கிராம்பில் இருக்கக்கூடிய யூஜினால் அது கிராம்பு ஆயிலாகவும் விற்கிது கடைகளில். இல்லை நம்ம வீட்டில் கிராம்பு இருந்துச்சுன்னா கிராம்பையும் பயன்படுத்தலாம். இது நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது பல் வலிக்கு. பல் சொத்தை இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம கிராம்பை பயன்படுத்தலாம். ரொம்ப கடுமையான பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி கொண்டது இந்த கிராம்பு. உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலுடைய சேதத்தை
கம்மி பண்ணுறதுக்கு, சேதத்தை தடுக்கிறதுக்கு வந்து இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பயன்படுது. ஸோ இதனால முதுமை வந்து தாமதப்படுத்தும். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம உடம்புல அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம வேகமாவே வயதான தோற்றத்தை வந்து அடைய ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த கிராம்பில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதை தடுக்குது. அதனால நம்ம எப்பவுமே இளமையான ஒரு தோற்றத்துல இருக்கலாம். நீண்ட நாட்கள் வந்து நோய் அபாயத்திலிருந்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கலாம். கிராம்ப பயன்படுத்த நோயோடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறோம் அப்படின்னா, கிராம்ப பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிராம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்துது. முக்கியமா முகங்கள்ல வரக்கூடிய அந்த முகச் சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு அடுத்து 6வது நன்மை, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுதுங்க. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு வந்து இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுறதாக சொல்லப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக வந்து கிராம்பை பயன்படுத்தலாம். கிராம்பு டீ, கிராம்பு தண்ணீரை குடிக்கும்போது உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கிறலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக்கிட்டே இதை நீ எடுக்கலாம். அதை நிப்பாட்டிட்டு இதை எடுக்கக்கூடாது. இது மருந்துக்கு மாற்றல்ல. ஆனால் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இதை ஒரு சைடாக ஒரு உணவாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து 7வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய யூஜினால் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவுறதா சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால கல்லீரலை நம்ம சுத்தமா வச்சுக்கிறணும். கல்லீரல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம கிராம்பை தாராளமாக உணவுலையும் சேர்த்துக்கிறலாம், இல்லை தண்ணியாகவும் எடுத்துக்கிறலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்புல இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி பூஞ்சை, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும் தன்மை கிராம்புக்கு இருக்குது. ஸோ கிராம்பு எடுக்க எடுக்க நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால அடிக்கடி நம்மளுக்கு சளி, இருமல், காய்ச்சல் மற்ற எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் வராம பாதுகாக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. நம்மள சிலர் வந்து கொரோனா டைம்ல கூட கிராம்பு வந்து டெய்லி சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது பாக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து எதிர்த்து போராடும் தன்மை கிராம்புக்கு இருக்கு. ஸோ கிராம்பு அவ்வப்போது பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல மேங்கனீஸ் மற்றும் தாதுக்கள்லாம் இருக்குதுங்க. இந்த தாதுக்கள் என்ன பண்ணுதுன்னா, எலும்போடைய வளர்ச்சிக்கு பயன்படுது. எலும்போடைய வலிமைக்கு வந்து இது பயன்படுது. நம்ம சமநிலையான உணவு கூட நம்ம கிராம்பை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியம் சிறப்பாக இயங்குறதுக்கு அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சுவாச பாதையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. கிராம்பு தொண்டை எரிச்சலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சளி இருக்கும்போது நல்ல ஒரு நிம்மதியான நிவாரணியா இது விளங்குது. வாய்வு மற்றும் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறதுக்கு உங்க சுவாச பாதையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சூடான தண்ணியில கிராம்பு சேர்த்து கொதிக்க வச்சு வெதுவெதுப்பான நிலையில குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுவாச பாதை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 11வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தாங்க. கிராம்பு சாப்பிட்டுட்டு வந்தா உடல்ல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது தலையிலிருந்து கால் பாத வரைக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். நரம்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதனால ஆண்கள் பெண்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா பவரும் கிடைக்கும். முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் கிடைக்கும். இது வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. கிராம்பு மட்டும் எடுத்துட்டு நீங்க அப்படியே விடக்கூடாதுங்க. கிராம்பு கூட நீங்க உணவு முறையும் எடுக்கணும். சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரும் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக நிறைய மாத்திரை மருந்து அது இதுன்னு சாப்பிட்றாங்க. ஆனா நீங்க கிராம்பை எடுத்துக்கிட்டு அது கூடவே சரியான உணவுகள், நல்ல காய்கறிகள், பழங்கள் ஒரு நாள்
நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி, ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 30 நிமிடம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். முடிஞ்சா ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நடைப்பயிற்சி முடிஞ்சா நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் முடிஞ்சா இல்ல 2மே செய்ய முடியும் அப்படின்னா 2மே செய்யுங்க. சூப்பர். அடுத்து விட்டமின் டிக்காக சூரிய ஒளியில ஒரு 10 நிமிடம் உட்காருங்க. எந்திரிச்சு நில்லுங்க. இல்ல யோகா, மூச்சு பயிற்சி என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா 10 நிமிஷம் சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி இருங்க. இது எதுக்காகனா விட்டமின் டிக்காக. அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது இது ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் இதே தான். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சரியான முறையில் எடுக்கணும், அப்பதானே முழு பலனும் கிடைக்கும். அதை பார்த்துடலாம். தினமும் நீங்க 1 இல்லைன்னா 2 கிராம்பு மட்டும்தான் எடுக்கணும். முழு கிராம்பா அப்படியே எடுங்க. அதுக்கு மேல அதிகமா எடுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதிகமா சாப்பிட்டால் அதிக பலன் கிடைக்கும்னு நினைச்சு தவறுதலாக எடுத்து சாப்பிட்றாங்க. அது ஆபத்து விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 இல்லைன்னா 2 கிராம்புங்கிறது போதும். இதை நீங்க டீ மாதிரி வச்சும் நீங்க குடிக்கலாம். இல்ல தண்ணியில ஊற வச்சும் சாப்பிடலாம். இல்ல நீங்க சமைக்கக்கூடிய உணவுகள்ல கிராம்பை போட்டு சமைச்சும் நீங்க சமையல்ல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வெறுமனவே உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு கிராம்பை வாயில போட்டு நல்லாவே மென்று சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல நீங்க கிராம்பை எடுக்க வேண்டாம். ஏன்னா வெறும் வயிற்றுல எடுத்தா சிலருக்கு என்ன சொல்றது, சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவங்களுக்கு வயிற்றுல எரிச்சல் ஏற்படும், புண்ணு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க உணவு சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு நான் ஹெல்த்தியான பாடி தான், எனக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க வெறும் வயிற்றுல எடுக்கிறதா எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலை உணவுக்கு பிறகு நீங்க எடுக்கலாம். அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். அது உங்க டைமிங் பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல அதிகமா எடுக்காதீர்கள். சிலருக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தவிர்க்கிறது நல்லது. யாரெல்லாம் கிராம்பை பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும் அப்படின்னா, ரத்தம் மெல்லிய மருந்து மாத்திரை, அதாவது பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க சிலர். அவங்க கிராம்பை கவனமா எடுக்கணும். இல்லைன்னா நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறவங்க அவங்க கிராம்பை கவனமா எடுக்கணும். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. அடுத்து கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கிராம்பு எண்ணெயை அதிகமா எப்போதுமே பயன்படுத்தாதீர்கள். அதிகமா எடுக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்தை விளைவிக்கும். ஸோ கிராம்பா பயன்படுத்துங்க, கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. அடுத்து ஒரு நாளைக்கு நம்ம என்ன சொன்னோம், 1 இல்ல 2 கிராம்பு தான் சொன்னோம். அதை மட்டும் பயன்படுத்துங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அதை பழமொழி ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க கிராம்பை பயன்படுத்திட்டு வாங்க. கிராம்புங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல மாற்றங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.